பக்கத்துல ஏதாவது குட்டை கோலம் இருந்துச்சுன்னா சத்தம் கேட்டு இருக்கும், தவளை சத்தம். அமைதி. யாரை இந்த கூட்டத்தை தொலைக்காட்சியில பார்க்கும்போது 3 மணி நேரமும் தவளை கத்துற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா கத்துற தவளை இல்ல, அணில். அணில் ஏற்கனவே கீச்சு கீச்சுன்னு கத்தும், அது வாயில தூக்கி விசில வச்சா அது எப்படி கத்தும்? 3 மணி நேரம் விசில் அடிச்சு விஜயே காதை பொத்துற அளவுக்கு விசில் அடிச்சிருக்கானுங்க. இதுக்கெல்லாம் விசில் ஊதக்கூடாது, இதெல்லாம் விசில் ஊதுனா ஓட்டு போயிடும் இருக்காரு. மொத்தமாவே விசில் ஊதினாலே ஓட்டு போயிடும் அப்படிங்கிறது செங்கோட்டையனுக்கு தெரிஞ்சிருக்கு. தூங்கிக் கொண்ட இடத்திலே காதிலே சென்று விசிலை அடித்து விடாதீர்கள், ஓட்டு போய்விடும். பஸ் ஸ்டாண்டிலே வயதிலே இருக்கின்ற தடுமாறி கொண்டிருக்கிற பெரியவர் இருக்கின்றத்திலே திடீரென்று விசில் அடித்தால் அவர் தடுமாறி போய்விடுவார். ஆகவே நம்முடைய விசிலை பொறுத்தவரை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவங்க வரக்கூடிய 4 விழுக்காடு ஓட்டையும் இந்த விசில ஊதி கெடுத்துருவாங்கன்னு விசில் சின்னம் கிடைச்சோன்னு சொன்னேன். 1 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்டா, அதுல மண்ணள்ளி போட்டாங்களா? என்னுடைய ஃபாதர் கனடாவுல பெரிய ட்ரம்ஸ் பிளேயர். அவர் வாசிக்க ஆரம்பிச்சாருன்னா நம்மளுடைய இந்த அரசியல் பயணத்தில் மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இந்த இடம் தான் தெரியல இடம், மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. நான் ஏன் இதை இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, ஏதோ அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ? இந்த அழுத்தத்துக்குலாம் அவர் பயப்படுற ஆளா சார் அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு இல்லையா? ஆமாம், இன்னும் அழுத்த ஆரம்பிக்கல தம்பி, இருங்க வரேன். இப்போ தானே சொல்லியிருக்கீங்க. அழுத்தமா நமக்கா? அடிக்கவே இல்ல, அலற. இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியா தெரியுது உங்களுக்கு? மோடி அங்கிள், ஒரு படத்தை பார்த்து பயப்படுறீங்களா? மோடி அங்கிள் பேசுங்க. போர் எடுத்து இப்படி போத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கீங்க. ஆனா அழுத்தம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்குது. நமக்குள்ள நடக்கிற இந்த டீலிங் வெளி உலகத்துக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அசிங்கமாயிரும். யாருக்கு? எனக்கு. அது நான் இல்லைன்னு சொல்ல வரல, நமக்கு இல்ல, மக்களுக்கு. அந்த சொல்றது உண்மையா? ரொம்ப தெளிவா ரொம்ப தீர்க்கமா நமக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்திருக்காங்கல்ல. எப்படி? என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்தை கொடுத்திருக்காங்கல்ல. இந்த வந்துட்டாயா, இந்த டைலாக்க சொல்றதுக்குன்னே எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு கிளம்பி வந்துறாயா ஒருத்தன். இந்த அடங்கி போறதுக்கோ, இந்த அண்டி பொழைக்கிறதுக்கோ, இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நாம அரசியலுக்கு வரல. எங்கால அடங்கி போறாள்டா, அவர் மூஞ்ச பாடுறான்றாங்க. மூஞ்ச பார்த்தோம் 2013 தலைவா படம் வந்துச்சுல்ல, அப்ப பார்த்தோம். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. இப்ப நடக்க போறது வெறும் எலெக்ஷன் கிடையாது, இது ஒரு ஜனநாயக போர். உன்னையே நம்பி இருக்கும் உன் பிள்ளைகளுக்கு வழியை காட்டு. நீங்க தான் நம்மளுடைய இந்த பிஎல்ஏஸ் பூத் லெவல் ஏஜென்ட்ஸோட களத்துல நின்னு வேலை பார்க்க போற ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ். இந்த டெமோக்ராட்டிக் பேட்டில லீட் பண்ண போற கமாண்டர்ஸ் நீங்க தான். இந்த தீய சக்தியோட தில்லு முள்ளு எல்லாம் உங்களுக்கே நல்லா தெரியும். முழிச்சிட்டு இருக்கும் போது முழியை தோண்டி எடுத்துட்டு போற கூட்டம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். மா இங்க பாரு, இனி எனக்கு பிடிச்ச பாட்டு விசில் போடு. பிடிச்ச படம் விசில், இத படிக்கிற போக்கும் விசில். விசில் அடிச்சாதான் எந்திரிப்பேன். படிச்சு முடிச்சுட்டு போற வேலை கண்டக்டர் வேலை. தலைவர் 234 தொகுதியில் நின்னாலும் அவர் ஜெயிச்சிருவார். ஐயோ, தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவுரு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அரசியல் சட்டத்தின்படி 3 தொகுதி இல்ல 4 தொகுதியில தான் ஒருத்தவங்க நிக்க முடியும். அதான் விதிங்கிறது தம்பி. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. தலைவர் பேசாம இருந்தாலும் தலைவரை பத்தியே தான் பேசின்னு இருக்கிறாங்க நீட்டுன்னு. அதுதான்
இனிமேல் பட்டு நம்மளை மட்டும்தான் பேசிக்கொண்டு இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் நம்ம தலைவர் தான் நாம தான் எதுக்குடா மீசிய முடிக்கிட்டு உங்களை நம்பி மக்களை நம்பி ஒரு உச்சத்தை விட்டுட்டு நம்ம தலைவர் அவர்கள் வருகிறார். ஊர்ல டிக்கெட் விட்டது, மாமனார் தெரிமணத்தை ஆட்டைய போட்டது, 7 கட்சி தாவி வந்தது, பாலியல் குற்றத்தை முன்னின்று நடத்தினது, சொந்த கட்சியிலேயே போஸ்டிங்க்கு பணம் முடுங்கினது, இந்த மொத்த கோபம்